ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாத்திரம்லாம் விளக்கெல்லாம் வந்து நிறைய கொசு வரதுனால, இத அப்பப்போ வந்து நம்ம மேல கட்டி வச்சுட்டு, அப்புறம் மறுபடியும் பாத்திரம் வடிக்க போட்டா, திரும்ப நம்ம நனையாமலும் இருக்கும். நம்ம அத எடுத்து வச்சுட்டோம்னா, கொசு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த சாயந்தரம் வேளையில் நம்ம கிச்சனுக்கு வந்தோம்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே குட்டி குட்டி வேலையெல்லாம் எல்லா வேலையுமே அப்படியே கொஞ்சம் செஞ்சுட்டோம்னா, நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம். இப்போ துணி வந்து நான் முன்னாடியே மடித்து வச்சுட்டேன். அதனால் சரி ஜாமான்லாம் கொஞ்சம் அப்படியே விளக்கி வச்சுட்டு, டீயும் வச்சுட்டு நம்ம இந்த வேலைலாம் முடிச்சுட்டு போயிட்டோம்னா, அப்புறம் நம்ம சாப்பாடு டிஃபன் வேலை தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டீ போட தான் டம்ளர்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அரும்பு கொடி இருக்குதுன்னு நான் வந்து வீடியோவில் சொல்லி நிறைய இதில் நான் காமிச்சும் இருக்கேன். இது வந்து நேற்று வந்து நான் மொட்டா வந்து கோர்த்து வச்சது தான். அதுதான் வந்து என்னுடைய பொண்ணு கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. பாக்கி பூ இது இருக்குது, இதான வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே கொஞ்சம் வந்து நான் பறித்து வச்சுருக்கேன். அது இனிமேல் தான் வந்து கோத்தோ கட்டியோ வைக்கணும். இப்போ வந்து டீயிலே பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் குச்சி குச்சாக கொஞ்சம் கிடக்கிற மாதிரி தெரியும். இது வந்து எலுமிச்சம் புல்லுன்னு சொல்லிட்டு இந்த பவுட்ரு வந்து ஒரு மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு பவுடர் கொடுத்தாங்க பார்த்திங்களா நமக்கு. இந்த மாதிரி நாட்டு மருந்துகளை விற்கணும் வாங்கி நம்ம வந்து நிறைய இது யூஸ் பண்ணியிருக்கோம். அது பேர் டக்குன்னு நினப்பு வரல எனக்கு. அது மாதிரி தான் இது வந்து நமக்கு வந்து கடையில் விற்கிது. இது ரிலேட்டிவ் வந்து எனக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான். இது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது மாதிரி சின்னதாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க. இது அடிக்கடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கை கால் வலி, சளி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்க நீங்களுமே வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல ஒரு கம்பெனி இருக்கலாம். அவங்க அந்த கம்பெனி இது மாதிரி போட்டிருக்காங்க. நாட்டு மருந்துகளில் இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பச்சையாக வந்து இன்னொருத்தவங்க நான் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த பச்சை புல்லையே வந்து நான் பார்த்தேன். அது வந்து பிரித்து நம்ம வந்து முகந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், நல்லா எலுமிச்சை வாடை அடிக்குது. ஆனால் பார்த்தா புல் மாதிரி இருக்கே தவிர நல்லா எலுமிச்சை வாடை மாரி இருந்தது. நான் அதை வந்து வீடியோ எடுப்பேன்னு நினச்சேன். வந்து டக்குன்னு கொஞ்சம் வேலை இருந்ததுனால எனக்கு எடுக்க ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டேன். இப்போ இந்த ஜாமான்லாம் வந்து இப்போ விளக்கறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே விளக்கிட்டு இப்போ டீ வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலையாயிடும். கிச்சனுக்கு வந்தாலே பொதுவாகவே நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனி நாள் போயிட்டு வெயில் நாள் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து நிற்க முடியல, வேர்த்து வேர்த்து கொட்டுது. நைட்டில் பார்த்தா குளிருது, சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. இதில் இன்னும் ஒரு டிப்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இட்லி துணி இருக்குது பார்த்திங்களா, இட்லிக்கெலாம் நம்ம தட்டில் போட்டு ஊற்றுறது. சில பேர் எண்ணெய் தடவியும் வந்து ஊற்றுவாங்க. எனக்கு வந்து அவ்வளோவா அந்த மாதிரி ஊற்ற மாட்டேன், நான் பிடிக்காது. சரியாக கொஞ்சம் வராது, ஓரம்லாம் கொஞ்சம் விட்டு போகிற மாரி இருக்கும். அவசரத்துக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆன பிறகு தான் ஸ்பூனால் எடுக்கணும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்றதுனால நான் வந்து இந்த மாதிரி துணி போட்டு தான் நான் வந்து இட்லி ஊற்றுவேன். இந்த துணி வந்து காய வச்சுட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி துணி இந்த மாதிரி தட்டு எல்லாம் செட்டாக வச்சு பாத்திரத்துலேயே மூடி வச்சிட்டோம்னா, இதில் வந்து கொசு வந்து முட்டை விட்டு வைக்கிறது தெரியாது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த நாளில் கொசு வந்து இந்த பனி இதுவாக இருக்கிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொசு. ட்ரெஸ்ஸே போட்டு வச்சுருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல நினைவு இல்லாமல் போட்டு வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா, அதில் நிறைய வெள்ளை வெள்ளையாக பார்த்திங்கன்னா முட்டை விட்டு வச்சுருக்க தெரியும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி இட்லி துணி, இந்த மாதிரி முக்கியமான துணி, புட்டு அவிக்கிற துணியெல்லாம் வந்து நம்ம துவைச்சிட்டு நல்லா அலசிட்டு நம்ம நல்லா காய வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிடணும். பாக்ஸில் எதாவது போட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிடணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நான் கொடியில் தான் கொஞ்சம் காய போடுவேன். அதுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. அதனால தான் இதை வந்து நான் சொல்லலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இட்லி பாலில் போட்டு நான் மூடி வச்சுருவேன். அப்புறம் இந்த மாதம் பூண்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து இந்த மாதம் அப்படிலாம் ஒரு எப்போவுமே ஒரு கணக்கு வச்சு தான் நான் வந்து ஒரு 1/4 கிலோ விலைக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ அப்படி வாங்கிப்போம். இந்த மாதத்தில் வந்து பூண்டு கொஞ்சம் சீக்கிரமே தீர்ந்துருச்சு. ஏன்னா நிறைய சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து நிறைய குழம்பு வைக்கும்போதெல்லாம் அதை தட்டி போட்டு புளிக்குழம்பு, காரக்குழம்பு வைப்போம்ல, அதில் வைக்கிறது. அப்புறம் உரித்து போட்டு சட்னியெல்லாம் யூஸ் பண்ணனால அது வாங்கிட்டு வந்ததுனால அதுவுமே நான் உதிர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து சொத்தையாக இருந்ததுன்னா எல்லா பூண்டையுமே அது வீணாக்கிடும். இதே ஒரு தட்டு தட்டி வச்சிட்டோம்னா இந்த ஜூஸ் எல்லாம் இருக்காது. அதை ஒரு தட்டு தட்டிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன். இப்போ பாத்திரம் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டதுனால இப்போ காலியாக இருக்கக்கூட இப்போ அதை விளக்கி வச்சிட்டோம்னா திரும்ப நைட்டு படுக்கும்போது காலையில் எடுத்து வச்சிடலாம். இல்லைன்னா காலைல கூட எடுத்து வச்சிட்டா இடம் ஃப்ரீயாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு வரும்போது சின்ன சின்ன வேலைகளை நம்ம இந்த மாதிரி ஒரே நேரத்தில் செஞ்சிட்டோம்னா சீக்கிரம் வேலையாகிடும். நம்ம வேறு வேலையை போய் பார்க்கலாம். பீரோவில் துணியெல்லாம் கலைஞ்சிருந்தால் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் செஞ்சுட்ருப்பேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலையை நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வீடு பார்க்கவே ஃப்ரீயாக இருக்கும்.
நம்ம யாராவது ரிலேட்டிவ் வந்து அவசர அவசரமாக அது சுத்தம் பண்ணுற அவசியம் கிடையாது. நமக்குமே பார்க்கும்போது ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.